தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு ரொம்பவே சிறந்த நபர்னு சொல்லலாம். அதாவது பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், சண்டை, பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் யார் தீர்வு சொல்லுவாங்கன்னா அதுக்கு சிறந்த நபராக சைக்காலஜிஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் மினி ராவ் அவங்க. இந்த காரணத்துக்கான பிரச்சனைகள்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக விலாவரியாக அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். இன்றைக்கி எங்களோட முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, பெரும்பாலான திருமணமான பெண்கள் கணவர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பப்படுறாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அதுக்கான சிறந்த நேரமாகவே இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் பெரும்பாலான சண்டைகள், டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்காங்களா இல்லை ஆண்களாக இருக்காங்களா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. Hi Rahman, this is Dr.Mini Rao. நான் ஒரு மனநோய் மருத்துவர், psychologist, counselor, therapist. They call me by different names. Today I want to address a few questions. உங்களுக்கு you wanted me to clear certain doubts. நான் தமிழ்லையும் பேசுவேன், இங்கிலீஷ்லையும் பேசுவேன். I'm not that fluent in Tamil. although நான் தமிழ் தான், பட் சைக்காலஜியில் சில வேர்ட்ஸ் தமிழில் சொல்ல முடியாது. Okay, so the first question that you asked me that, in this particular period of coronavirus, பெண்களுக்கு married girlsக்கு they want to be with their husbands at this time during coronavirus. They find it very convenient that they can spend quality time with their husbands. And is this okay, or what do you think about it? நான் என்ன நினைக்கிறேன்னா, it's not about men or women or husband or wife. ரெண்டு பேருக்குமே it's a very irritating period தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு பேருக்கும் both of them have IT jobs, they go to work, they come back, அவளுக்கு அந்த டைம் தான் ஸ்பெசிஃபைட் டைம் தான் இருக்குது டு ஸ்பெண்ட் வித் ஈச் அதர். டின்னர் சாப்பிடும்போது பேசுவாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் தே ஹேவ் டு கெட் ரெடி, கோ டு ஒர்க். இந்த டைமில் ரெண்டு பேரும் தே ஹேவ் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா? ஸோ தட் தே கெட் வெரி இரிட்டேட்டட் அபவுட் ஸ்மால் திங்ஸ். இப்போ ஒய்ஃப் குக் பண்ணுறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாமே, இன்னும் கொஞ்சம் காரம் போடலாமே. அந்த ஒய்ஃப்க்கு அதெல்லாம் பிடிக்காது. பிகாஸ் கிச்சன் இஸ் ஹர் ஏரியா, ஷீ டஸ் நாட் லைக் இன்டர்ஃபியரன்ஸ். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணும்போது குழந்தைகள் எப்போதுமே இருக்காங்க. இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூல் இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இங்கே அங்கே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் டசன்ட் லைக் இட் பிகாஸ் இட் டிஸ்டர்ப்ஸ் ஹிஸ் ஒர்க். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் சிச்சுவேஷன் இஸ், ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ரூமில் உட்காந்துன்னு அவங்க ஒர்க்கை பார்த்துக்கலாம். ஸோ தட் தே டோன்ட் கிளாஷ். Wife, she has her work in a particular room, husband has a work in a particular room. அவங்க செட்டா டைமிங்ஸ் வச்சுக்கலாம். You work from this time to that time, I work from this time to this time, you look after the kids, I will look after the cooking. அவங்களுக்குள்ளே they can do some kind of adjustment and compromise. I think it will work wonderfully well. இப்போ இருக்கிற பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. எது கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 90s கிட்ஸ் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை தெரியுமானே தெரியாது. பெரும்பாலும் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, என்னால் முடியல, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன, அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம கூல் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் சொல்லுங்கள். வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? மோஸ்ட் கிட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஆர்டிகுலேட். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு புரியல. ஓகே, ஸோ அவங்களுக்கு தலைவலிக்கிறது, ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்குது, முடியவே இல்லை, ரொம்ப ஆனாலும் எனக்கு இதுவாக எரிச்சலாக இருக்குது. தேர் நாட் ஏபிள் டு சி த சைன்ஸ் ஆஃப் வாட் யூ கால் சம்திங் கால் டிப்ரெஷன். அது டிப்ரெஷனான்னு கூட எனக்கு தெரியாது, பட் தே டோன்ட் நோ ஹவு டு டயக்னோஸ் இட். இப்போது ரொம்ப சேட்னஸ்ன்னு இருக்குதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாமை ஃபெயில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டெம்பரரி சேட்னஸ் தான். சரி, ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் சேடாக இருப்பீங்க, அப்புறம் நீங்கள் ரிகவர் பண்ணிடுவீங்க. தட் இஸ் சேட்னஸ். டிப்ரெஷனுங்கிறது 2 வீக்ஸ்க்கு. இஃப் யூ டோன்ட் ஹேவ் appetite, you have sleep disturbances, lack of concentration, attention, helplessness, suicidal feelings, hopelessness, losing interest in your hobbies and all whatever you were interested in before. இதெல்லாம் 2 வீக்ஸ்க்கு லாஸ்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக யூ ஆர் அட் அ ஹை ரிஸ்க் ஃபார் டிப்ரெஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ். உடனே போய் நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து தான் ஆகணும்.
இப்போது சூசைடுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவலாகவே நடந்துட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னவா இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது அதிலிருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும், அந்த யோசனை நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கையாளலாம்? The third question you asked me was about suicide. ஏன் என்ன ரீசன் சூசைடுக்கு எப்படி அதை சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் வேணால் இருக்கலாம். ஒன்று வந்து டிப்ரெஷன் வந்து டிப்ரெஷனுக்கே நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஹெரிடிட்ரி. ஃபேமிலியில் யாருக்காவது டிப்ரெஷன் இருந்ததுன்னா உங்கள் அங்கிளுக்கு இருக்கலாம், கிராண்ட்ஃபாதருக்கு இருக்கலாம், சிஸ்டருக்கு இருக்கலாம், ஆண்ட்டுக்கு இருக்கலாம். அவாக்கிட்டேருந்து உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் டெஃபினட்டாக வரும். இஃப் யூ ஹாவ் அ ஹை ரிஸ்க் ஃபேக்டர், if you have a history of mental illness in the family. So அதனாலையும் சூசைட் கம்மி பண்ணிக்கலாம். இன்னொரு ரீசன் என்னன்னா என்வாயரன்மெண்டல். உங்களுக்கு பிரேக்கப் கேர்ள் ஃப்ரெண்டோட, அப்புறம் வந்து யாரா கூட சண்டை, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் கூட they can cause depression that will ultimately lead to suicide. Suicideங்கிறது இட்ஸ் a very momentary thing, ஒரு ரொம்ப impulsive action. ஸோ என்ன நான் சொல்கிறேன்னா, எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னா, இஃப் யூ சி சைன்ஸ் ஆஃப் சூசைட், சயின்ஸ்ன்னு இப்போ சொல்கிறதுனா, இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க லைக் யூனோ ஐ வாண்ட் டு கிவ் அவே மை திங்ஸ். அவங்க ப்ரெஷஸ் திங்ஸ் எல்லாம் தே வில் ட்ரை டு கிவ் அவே. அவங்க ஃபேவரட் டாய், அவங்க ஃபேவரட் கேம், அவங்க ஃபேவரட் திங்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தென் தே வில் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் சூசைட். வி டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி பட் வி ஷுட். அப்புறம் வந்து அவங்க வந்து இன்டர்நெட்டில் போய் ரிசர்ச் பண்ணுவாங்க எப்படிலாம் மெத்தட் சூசைட் இருக்குன்னு. கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் பெர்செப்டிவாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து சோஷியலி ஐசோலேட்டட் ஆகிடுவாங்க. தே won't டாக் டு ஃப்ரெண்ட்ஸ். they will be very they will say நான் வெளில வரல. whenever you call them out they won't come out. So all these are signs that they want to be alone, that they are in their heads trying to attempt to find a way out of their misery by committing suicide. But you can help. The minute you see these signs and symptoms, உடனே refer them to a mental health specialist. இப்போது பெரும்பாலான மக்கள் மனநிலை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டிசைன் பண்ணப்பட்டதாகவே இருக்குது. அதாவது இந்த ப்ரொஃபஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த ப்ரொஃபஷன் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு டாக்டர்னால் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட் போட்டு ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ அவங்க வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இப்போ இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்டு வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்ற இவங்களோட எண்ணத்தை வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபோர்த் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், பிகாஸ் ஐ ஃபேஸ் தட் இன் மை லைஃப். ட்ரெஸ்ஸிங் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ். டாக்டர்னா வெறும் ஒரு ஒயிட் கோட் அண்ட் ஒயிட் ஜாக்கெட் போட்டுன்னு அந்த ஸ்டெதஸ்கோப் போட்டுனா டாக்டர் கிடையாது. நான் வந்து சைக்காலஜிஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டெல் யூ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் அ சைக்காட்ரிஸ்ட். நான் வந்து எம்பிபிஎஸ் டிகிரி டாக்டர் கிடையாது. ஐ எம் அ பிஹெச்டி டாக்டரேட். Okay, and psychiatrist has an MBBS degree and he has an MD in psychiatry, whereas we have a master's and then we have a doctorate in psychology. Psychiatrist வந்து medication prescribe பண்ணலாம். ஆனால் நாங்கள் psychologists, we do different kinds of therapy. Cognitive therapy, emotional, rational emotive therapy, அதுக்கப்புறம் நிறைய different psychotherapy, இந்த மாதிரி different kinds of therapy இருக்குது. That's what we do. Talk therapy is the main way in which we get across to our clients. இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, recently one of some stranger on Facebook asked me, நீங்கள் என்ன டாட்டூலாம் வச்சுக்கிறது, நீங்கள் பெரிய டாக்டரு, you are setting a bad example. What has me having a tattoo got to do with my profession? I am an excellent psychologist. That is what I am told by a lot of people. I am not praising myself. That has nothing to do with me having a tattoo. Having a tattoo is my choice. அதுக்கும் என்னோட மூளைக்கும் என்னோட நாலேஜுக்கும் என் ஸ்கில்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஒன்ஸ் ப்ரொஃபஷன். இப்போ ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து எதையோ ஒன்று நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அடிப்படையாக எல்லாருக்கும் தேவை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். சப்போஸ் இப்போ எதை நோக்கி அவன் ஓடுறானோ அது கிடைக்கலன்னும் போது இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது? பொதுவாக ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அது சரியாக இருக்கும்? ஹவு டு டீல் வித் டிசப்பாயின்மெண்ட்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ஹவு டு டீல் வித் டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறது, டோன்ட் ஹேவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்போதுமே have lowered expectations, because the higher you have expectations,
the higher your disappointment. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டிசப்பாயிண்ட் ஆகும். Start from a very small thing, then go on to the larger aspect. இப்போ எல்லா சின்ன விஷயத்துக்கும் we take it for granted. Don't do that. இப்போ உங்கள் சன் வந்து ஒரு சின்ன திங், ஒரு டொமேட்டோ சரியாக கட் பண்ணியிருக்கான், அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க. மேக் him feel good. Okay, don't criticize and say, oh, இவ்வளோதான் உன்னால் பண்ண முடியுமா. That will, obviously make him feel disappointed and lower his self-esteem. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து later on it will become very big things in life. இப்போ இந்த கோவிட் வைரஸ்னால பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையும் வாழ்வாதாரத்தையும் இழந்திருக்காங்க. ஸோ அவங்களோட மனநிலை வந்துட்டு ரொம்பவே பாதிச்சிருக்கும். அந்த மக்கள்லாம் வந்து தன்னை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அவங்க என்ன செஞ்சால் கொஞ்சம் அவங்கள பாதுகாக்க முடியும்? ஜாப் லாஸ் வந்து எப்படி பீப்புளை எஃபெக்ட் பண்ணுது? See, right now we have no control over the coronavirus. அது எப்போ முடியும் நம்மளுக்கு தெரியாது. It is a never ending process. We can't do anything about it, but we have to put up with it and lead our lives. Job loss இருக்கும். So what I would advise people is, உங்கள் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிக்கோங்க. Okay, fixed deposits இருந்தால் for the time being you can break that and use it. The coronavirus is not going to last forever. It is a temporary thing. We only don't know the time frame. So lessen your expenses, work out a plan so that everything is in place, so that you can manage your finances and live within your means. Don't buy extravagant things or spend on expensive things. In the time is not the right time for it. The other thing is, நீங்க கேட்டிருக்கீங்க கொரோனா டைம்ல how to reduce stress. There are so many ways. See, உங்களுக்கு இந்த மாதிரி கொரோனா வைரஸ் முன்னாடி வந்திருக்கா இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கிடைச்சதே கிடையாது. ஸோ யூஸ் இட் ஆஸ் அ வெக்கேஷன். என்ன வேணால் பண்ணலாமே. உங்கள் குழந்தைகள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்கள் ஹாபீஸை பர்சியூ பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணால் குக்கிங் ஏதாவது புதுசாக ஒரு ரெசிபி வேணால் சமைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் பேரண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன புதுசாக உங்களுக்கு ஆர்ட் என்ன வேணுமோ நீங்கள் வந்து யூ கேன் பர்சியூ எனி திங் தட் யூ நீட். முன்னாடி உங்களுக்கு வேலை இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கெல்லாம் டைம் இல்லையோ, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கே, அது பண்ணலாமே. எக்ஸசைஸ் வந்து இன்னொரு மஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணாக்க என்டார்ஃபின்ஸுக்கு ஒரு பிரெயினில் ஒரு கெமிக்கல் தட் கெட்ஸ் ரிலீஸ்டு. அதை அந்த ரிலீஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். யூ வில் ஃபீல் வெரி பாசிட்டிவ். ஜஸ்ட் 25 to 30 minutes a day ஜஸ்ட் எக்ஸசைஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணலாம். நீங்கள் டான்ஸ் ஆடலாம், காலிவுட் பாலிவுட் டான்ஸ் ஆடலாம், ஏரோபிக்ஸ் பண்ணலாம், வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணலாம். இப்போது அஃப்கோர்ஸ் வாக்கிங் ஜாகிங்லாம் கொஞ்சம் கஷ்டம். ட்ரை டு டூ as much as possible inside your house for the time being. So these are the things you can do to relieve stress. Spending time with your family, staying at home, staying safe, adhere to the government's rules and regulations by not going out unnecessarily. Unless it's for groceries or for medication, நீங்கள் வீட்டை விட்டு போக வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கொரோனா வைரஸ் எப்படி வருதுன்னு கூட தெரியல. வேக்சினும் வருது நம்மளுக்கு. We don't know if it's airborne, we don't know if it's coming from droplets in the air, we do not know how it's infecting us. So let us be careful, let us stay positive. A time will come when coronavirus will leave us. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். This is my take on this whole interview. Thank you Rehman for having me. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர். இந்த தொகுப்பு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். தமிழ் வணக்கம். I hope you are happy with the answers and good luck to you. Signing off, this is Dr. Mini Rao.